ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வாங்க எல்லோரும் டிஃபன் சாப்பிட்டீங்க. பார்த்தீங்களா, இட்லி சூப்பராக இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. எங்கள் அம்மா செய்த இட்லி மாதிரி இருக்குது. எங்கள் சின்ன இன்றைக்கி வெளியில் போனார், டிஃபன் வாங்கிட்டு வந்தார். சட்னி சாம்பார் கொடுத்தாங்க. எனக்கு சாம்பார் பிடிக்காது, சட்னி தான் பிடிக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் ஒரு சின்ன வார்த்தை, நம்மளோடு இருக்கிறவங்க எப்போவுமே நம்ம முன்னாடி ஒரு மாதிரி நம்ம பின்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்க முன்னாடி நீங்கள் இருக்காதீங்க. நம்மளுக்கு எங்கே மரியாதை இல்லாமல் இருக்கோ அந்த இடத்துல நம்ம ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளை பற்றி இல்லாமல் அடுத்தவங்கள பற்றி நம்மக்கிட்ட தப்பாக பேசும்போது நம்ம இல்லாதப்போ நம்மளை பற்றி கூட அடுத்தவங்க தப்பாக பேசுவாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரே விஷயந்தான் சொல்லுவேன். நான் எந்த ஓன் வீடியோ போட்டாலும் என் அனுபவத்தால் தான் சொல்லுவேன். காசு இருக்கும்போது தான் நம்ம ஃபேமிலியாக இருந்தாலும் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நம்மளோடு இருப்பாங்க. நம்ம கண்ணில் தண்ணி வரும்போது நம்ம கை தான் துடைக்கணும். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க யாரும் நம்ம கண்ணில் தண்ணியை துடைக்க மாட்டாங்க. அப்படி துடைப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நம்ம கஷ்டம் எல்லாமே நம்மளோட தான். ஏன்னா அடுத்தவங்க நம்மளுக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி என்றைக்கு நீங்கள் நம்பாதீங்க. காசுன்றது இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு போகும். ஆனால் காசுக்காக எப்போயுமே முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. காசு நம்ம தான் சம்பாதிக்கிறோம். ஆனால் செலவு பண்ணால் செலவாயிடும், மறுபடியும் சம்பாதிச்ச காசு வரும். ஆனால் உனக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லி யாராச்சு, அது ஆம்பளையாக இருக்கட்டும் பொம்பளையாக இருக்கட்டும், உனக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆறுதல் சொல்லி நம்மளோடு இருக்கிறவங்கள, அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், அப்படிப்பட்டவங்கள மிஸ் பண்ணிக்காதீங்க. ஒன்ஸ் மோர் எல்லாருக்கும் தேங்க்யூ அண்டு குட் மார்னிங் ஆல். ஏன்னா என் வீடியோ நிறைய பேர் தமிழ்காரங்க தான் பார்க்குறாங்க. நான் தெலுங்கில் பேசினா நான் என்ன பேசுகிறேன்றது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால தான் இந்த வீடியோ தமிழில் வச்சேன். வாங்க எல்லோரும் டிஃபன் சாப்பிட்லாம். எனக்கு இட்லின்னா ரொம்ப பிடிக்கும், மசாலா தோசைன்னா பிடிக்கும். சாதா தோசை சாப்பிட மாட்டேன், ஆனியன் தோசை சாப்பிட மாட்டேன், நிறைய ஐட்டம்ஸ் நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா அப்படி தான் நம்ம வாழ்க்கை கூட. எல்லாருக்கும் ஒரே மாதிரியே பிடிக்காது, கொஞ்சம் பேருக்கு ஒவ்வொரு மாதிரியே பிடிக்கும். அப்படி தான் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழறோம். நிறைய இந்த வெளிநாட்டுக்கு வந்த பிறகு நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டேன். நான் இந்தியா போயிட்டு திரும்பி இப்போ 7 மாதம் ஆகுது. இந்தியாவில் இருந்தப்போ இப்போ இருக்கிறதுக்கும் என் மூஞ்சி பார்த்தீங்களா எப்படி இருக்கு. நான் 1 மாதம் இந்தியாவில் இருந்தேன், ஸோ ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். டயத்துக்கு 8:30 9 ஆச்சுன்னா டிஃபனு, மதியம் லஞ்சு 1:30 ஆச்சுன்னா லஞ்சு தட்டில் அப்படி ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செய்வாங்க. ஆனால் வெளிநாட்டுக்கு வந்த பிறகு இந்த குப்பை சாப்பிட்டு டயத்துக்கு சாப்பிடாமல் தூங்காமல் எல்லா டைமிலுமே டென்ஷன் போட்டுட்டு அப்படி ஃபேமிலி, இப்படி வெளிநாட்டு வாழ்க்கை. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நிம்மதியாக சாப்பிட மாட்டாங்க, நிம்மதியாக தூங்க மாட்டாங்க. அவங்க லைஃப்பில் சந்தோஷன்றது 100க்கு ஒரு 25% சந்தோஷம்னா 75% கஷ்டம்தான் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு சின்ன விஷயந்தான் நான் சொல்யூஷன் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு என்ன வேலை வெட்டி இல்லாமல் நான் அட்வைஸ் பண்ணேன் உங்களுக்கு எல்லாருக்கும். எந்த நாட்டில் நீங்கள் வேலை செய்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, நம்ம சந்தோஷம்தான் நம்ம உயிரை காப்பாற்றும். அதுக்கு ஏன்றியா நான் தான் உதாரணம். எனக்கு ப்ளட் ப்ரெஷர் இருக்குது, 2 முறை ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. இப்போ நான் ஹாப்பியாக உங்கள் முன்னாடி பேசுகிறேன். ஒருவேளை நைட்டுக்கே செத்துடலாம், சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம மூஞ்சில் வர்ற அந்த சின்ன சந்தோஷம்தான் நம்மளை காப்பாற்றும். நம்ம எல்லா டைம்லையுமே காசுன்னு டென்ஷன் பண்ணிட்டு இருந்தால் நம்ம உயிர் இந்த உடம்பு விட்டு போயிடும். அதனால் எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா முதல்ல ஃபுட்டு சாப்பிட்றத விட நீங்கள் முதல்ல சந்தோஷமாக இருக்கணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நாளுன்றது சந்தோஷமாக வாழுங்க. நாளைக்குன்றது எப்படின்னு சொல்லி நாளைக்கு யோசிக்கலாம். நாளைக்கு நாளை பார்த்து இன்றைக்கி யோசித்து உங்கள் சந்தோஷத்தை கெடுத்துக்காதீங்க. என்ன மாதிரி எனக்கு கூட இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆனாலும் அந்த அவ்வளோ பிரச்சனையை சின்ன பிரச்சனையாக தான் நம்ம நினைக்கணும். நம்ம அவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லி அடிக்கடி நம்ம மைண்டில் மனசில் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம உயிர் தான் நம்ம உடம்பு விட்டு போகும். அதனால் இந்த பூமியில் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வாழணும்னா நீங்கள் யார்கிட்டலாம் பேசுகிறீங்களோ அவங்கக்கிட்டலாம் சந்தோஷமாக நீங்கள் அவங்கக்கிட்ட பேசும்போது ஒரு சின்ன ஸ்மைல், ஏன்னா நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கிறீங்க, அந்த சின்ன சிரிப்பு தான் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. அடுத்த ஆளுக்கிட்ட பேசும்போது அவங்களும் உங்களால் சந்தோஷமாக இருப்பாங்க. ஹாப்பி லைஃப். ஏன்னா இன்றைக்கி நான் ஹாப்பியாக இருக்கிறேன், நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும். எல்லாருக்கும் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வாங்க எல்லோரும் இப்போது இட்லி சட்னி சாப்பிட்லாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.